Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequenceல Example 2.51 இந்த வீடியோல பார்க்கலாம். Find the sum to n terms of a series அப்படின்னு கொடுத்து ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. 5 plus 55 plus 555 plus etc. n வரைய கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த சம் வந்து எல்லா சம்லையுமே இந்த மாதிரி வந்துருச்சுனாலே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்படியே ஆர்டர் வைஸ் அப்படியே பண்ணுவோம். எந்த நம்பர் இருக்கோ அதை வந்து காமன் எடுக்கணும். இப்போ 5 இருக்கு அப்படின்னா 5 காமன் எடுத்து எழுதுவோம். அடுத்து மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 9 போடுவோம். அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ரூல்ஸ் மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். இப்போ இந்த சம் பார்க்கலாம். இதே இது வந்து எக்ஸசைஸ்லயே ஒரு சம் இருக்கும், அதுலயும் இதே மாதிரி தான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த சம் பார்க்கலாம். 5 plus 55 plus 555 plus எக்ஸெட்ரா n வரையும் இருக்கு. இப்போ இதுல வந்து 5 காமன் எடுத்தோம் அப்படின்னா 5 காமன் எடுத்தோம்னா 1 plus 1 plus 1 plus எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ் வரையும் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 9 பண்ணுவோம். ஸோ 5 into 9 by 9 into 1 plus 11 plus 1 plus etc. n terms. இப்போ இந்த 9 வந்து உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. இந்த 9 வந்து இங்க 5 டினாமினேட்டர்லயே வச்சுக்கோங்க. So 5 by 9 into இந்த 9 வந்து உள்ள மல்டிபிள் பண்றோம். So 9 plus 99 plus 999 plus etc. n terms வரை இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 9ன்றத நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 10 minus 1, இது வந்து 100 minus 1, இது 1000 minus 1 அப்படி எழுதிக்கலாம் இல்லையா? அது மாதிரி தான் அடுத்த ஸ்டெப்ல எழுத போறோம். So 5 by 9 into 9 வந்து 10 minus 1, இது வந்து plus 100 minus 1 plus 999 வந்து 1000 minus 1 plus etc. n terms வரை எழுதிக்கோங்க. இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துலயும் இந்த 1 டேர்ம் வரும். ஸோ நான் வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறேன். இந்த 10 100 1000ன்றத ஒரு தனியா ஒரு டேர்மாவும் இந்த 1 ஃபுல்லாத்தையும் ஒரு டேர்மாவும் நான் எழுதிக்கிறேன். ஸோ 5 by 9 into 10 plus 100 plus 1000 plus etc. n terms மைனஸ் காமன் எடுத்துரும். இங்க எல்லாத்துலயும் -1 இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் காமன் எடுத்தோம் அப்படின்னா 1 plus 1 அப் டு n டேர்ம்ஸ் வரை என்னால n டேர்ம்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இதை வச்சு ஏ என்ன அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த டேர்ம்ஸ் வந்து எஸ்என் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை வந்து ஏ என்னதுன்னா 10, ஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம், T2 by T1. ஸோ 100 divided by 10 which is equal to கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ வந்து நம்மளுக்கு 10 வேல்யூ கிடைக்கும். இப்போ ஆர் வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கிறதுனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஆர் வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஸோ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. ஓகே, இப்போ 5 by 9 அப்படி இருக்கு, இந்த டேர்ம் அப்படியே இருக்கு. இந்த இதுக்கு பதிலாக தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஸோ ஏக்கு பதிலாக 10 ஆர் பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ 10 இன்டூ 10 பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை 10 மைனஸ் 1 மைனஸ் n. இந்த டேர்ம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம n எழுதிடுவோம். இப்போ வந்து 1 plus 1 மட்டும் இருக்கும் அப்படின்னா 2, 1 plus 1 plus 1 அப்படின்னா 3 இருக்கும். இப்போ 1 plus 1 plus எல்லாமே ஒன்னா இருக்கு, n டேர்ம்ஸ் வரைய இருக்கு அப்படின்றனால நான் வந்து n டேர்ம்ஸ்ன்றனால n அப்படின்னு நான் மொத்தமா சேர்த்து வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த nன்றத வச்சுக்கிறோம். இப்போ 10 minus 1 அப்படின்னா என்னது 9. ஸோ 5 by 9 into 10 by 9 into 10 power n minus 1 minus 1 n இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த 5 by 9 ரெண்டு டேர்முக்கும் தான் உள்ள மல்டிபிள் பண்றோம். ஸோ 5 by 9 இங்கே மல்டிபிள் பண்ணதாக 50 by 9 9s are 81. ஸோ 50 by 81 into 10 power n minus 1 அது அப்படியே இருக்கு. மைனஸ் இந்த என்னோட இந்த 5 by 9 மல்டிபிள் பண்றோம். ஸோ 5n by 9 அப்படின்னு வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னது 50 by 81 into 10 power n minus 1 minus 5n by 9. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.